இந்த தமிழ் மாதங்களை வைத்து வீதிகள் அமைத்த உலகத்திலேயே ஒரே நகரம் எங்கள் மதுரை நகரம்னு சொல்லலாம். சித்திரை வீதி, ஆடி வீதி, ஆவணி வீதி, ஆணி வீதி என்று வென்னிஸ் நகரத்துக்கு நிகரான வீதிகளின் வடிவமைப்பு கொண்ட நகரம் மதுரைன்னு சொல்லலாம். அதே போல தமிழர்கள் எத்தனை தொன்மையானவர்களோ அவர்களுடைய திருவிழாக்களும் அத்தனை தொன்மையானது என்று காட்டும் வகையில் கிட்டத்தட்ட 1500 வருடங்களுக்கு மேலாக மதுரை மீனாட்சி அம்மனினுடைய திருக்கல்யாண வைபவம் நடந்து வருகிறது என்பதும், அழகர் ஆற்றில் இறங்கக்கூடிய வைபவம் நடந்து வருகிறது என்பதும் மிக பாரம்பரியமான தமிழர்களுடைய தொன்மையான விஷயம். எல்லோரையும் தன் மகனாக பார்க்கக்கூடிய இந்த மதுரை மண்ணை பற்றி வைரமுத்தையா எழுதியிருப்பாரு. பாண்டியர் குதிரை குளம்படியும், தூள் பறக்கும் இளைஞர் சிலம்படியும், அதி தோண்டிய புலவர் சொல்லடியும், இளம் தோகை மாதர்தம் மெல்லடியும், மயங்கி ஒளிக்கும் மாமதுரை, வாழையிலே மல்லிகை பூமதுரை, மண்ணை திருட வந்தவரை, செம்பொன்னை திருட வந்தவரை, ஊர் பொசுக்கி போக வந்தவரை, தாயாய் மாற்றும் தூய் மதுரை, அவர்தம் சேயாய் வணங்கும் தாய் மதுரை, நீண்டு கிடக்கும் வீதிகளும், வான் நிமிர்ந்து முட்டும் கோபுரமும், ஆண்ட பரம்பரை சின்னமும், தமிழ் அழுந்த பதிந்த சுவடுகளும், காண கிடைக்கும் தென்மதுரை, இது தமிழின் தொன்மையால் தொன்மதுரைன்னு வைரமுத்தை எழுதியிருப்பார். இந்த வருடம் முடிந்தால் எங்களுடைய சித்திரை திருநாளை காண்பதற்கு எங்கள் மதுரைக்கு